சிபிஐ அதிகாரி போல நடித்து 2 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை மோசடியில் ஈடுபட்ட திருவள்ளூரைச் சேர்ந்த 4 இளைஞர்களையும் 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே குமாரராஜபேட்டை கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன், அரவிந்தன், பிரகாஷ் மற்றும் அஜித் ஆகியோரது வங்கிக் கணக்கில் 2,60,00,000 ரூபாய் வங்கி பண பரிவர்த்தனை ஆனது குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். எங்கிருந்து பண பரிவர்த்தனை நடைபெற்றது என்பது குறித்து 19 மணி நேரம் விசாரணை செய்தனர். இந்த விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் போல சிலரிடம் நடித்து அவர்களை மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வட மாநிலத்தில் இருந்து கோடிக்கணக்கில் பணம் கைமாறிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இவர்கள் 4 பேரையும் 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை முடக்கவும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.